ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா சாப்பிட்டு நம்ம வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தட்டுப்பயிரும் முள்ளங்கியும் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தட்டுப்பயிருக்கும் முள்ளங்கியும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம், ட்ரை பேன் வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு தட்டுப்பயிறு வந்துட்டு ட்ரையாகவே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, ட்ரை பேனில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க தட்டுப்பயிறு வந்து கொஞ்சம் கலர் மாறணும், நல்ல வாசனை வரும். ஸோ இது வறுக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா இதோடைய வாசனை வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஊற வைக்கல, எதுவுமே பண்ணலை இல்லையா, அதனால் ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். உப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதோடைய தண்ணி வந்து வேக வச்சதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 5 விசில் விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இருக்கட்டும். இப்போ ஒரு 5 விசில் விட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கிடையில் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த புளியில் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கிடையில் ஒரு மூடி தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா துருவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தேங்காய் நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். விசில் வரது கேப்பில் இந்த ஒர்க்கை எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ உரிச்ச வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் இருக்கும். நான் இது எல்லாத்தையுமே உரிச்சிருக்கேன். உரிச்ச வெங்காயத்தை நான் நறுக்கி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ முள்ளங்கி சேர்த்தாலும் குழம்பு நல்லாயிருக்கும். பட் யாருமே காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால ஒரு முள்ளங்கி மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து தட்டைப்பயிறு இருக்குது. ஸோ அதனால் ஒரு முள்ளங்கி மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கிடையில் விசில் வந்து ஆஃப் ஆயாச்சு. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதுவே நல்லா சக்காயிருக்கு. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுவே சக்காயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியை வெளியே ரிலீஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், கையில் எடுத்து அமுத்தணும் அப்படின்னா இந்த அளவுக்கு அமுந்தி வரணும். இப்போது நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய்க்கு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, இது செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி முள்ளங்கி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து வதக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கும் போதே சேர்த்தோம் அப்படின்னா வதங்கிறதும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ அதுக்காக இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க.
நம்ம எதுவுமே இதில் அரைக்கல இல்லையா வெங்காயம் தக்காளியில், அதனால் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா ஸ்பூன், அந்த ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருக்கும். அதை வந்துட்டு கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ 2 டைம் கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ புளியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போது நல்லா கொதி வரட்டும். ஸோ இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல தட்டைப்பயிறு, அது கூட இதை சேர்த்துட்டு இந்த முள்ளங்கிலாம் வேகிறதுக்காக நம்ம விசில் விடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிரில் சேர்த்துட்டு இது கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக சேர்த்தாலும் ஓகே தான். நான் வந்துட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி வேகிறதுக்காக ஒரு விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா விசில்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சோம் அப்படின்னா தான் அதில் உள்ள மிளகாய்த்தூள் வாசனை எல்லாமே வெளியில் போகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூடான சாதத்து கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சூடான சாதத்தோடு இதை பரிமாற போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சாதமும் ரெடியாக இருக்குது, நம்மளுடைய குழம்பும் ரெடியாக இருக்குது. ஊற்றி சாப்பிட வேண்டியதான். ஓகே, கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எப்போலாம் வீடியோஸ் பண்ணோம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.